இந்த 24வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது என்ன? நல்ல ரோடு போடுறது, வானத்தை தொடுற உயரத்திற்கு கட்டடங்களை கட்டுறது, நிறைய வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வர்றது, பெரிய பெரிய தொழிற்சாலைகளையும் நிறுவனங்களையும் உருவாக்குறது, இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? இந்த வளர்ச்சிகள் எல்லாம் நம்மளை சுற்றி நடக்கின்ற பொழுது பல நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கின்ற காடுகளையும் மலைகளையும் ஆறுகளையும் இயற்கை வளங்களையும் சமரசம் செய்துதான் இந்த வளர்ச்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையாவா அப்படின்னு யோசிப்பீங்க. போன ஒரு 6 மாதமாக அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாமில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. எதுக்காகனா, அந்த பகுதியில் கட்டப்போகின்ற சியாங் அப்பர் டேம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டேமுக்கு. இதுக்காகலாம் யாராவது போராட்டம் பண்ணுவாங்களாங்கன்னு கேட்டால் பண்ணுவாங்க. வளர்ச்சிகள் எப்பொழுது அடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்குதோ, அடுத்தவர்கள் வாழவே வழி இல்லாத சூழ்நிலை உருவாக்குதோ, அப்போது இந்த மாதிரியும் போராட்டம் பண்ணுவாங்க. சரி, இப்படியெல்லாம் நடக்கிறதால பாதிக்கப்படுறது பெரும்பாலும் யாருங்கன்னு கேட்டால் அவங்க தான் பழங்குடியின மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள். அப்படின்னா வேறு யாரும் இல்லை, காலங்காலமாக அந்த நிலத்தையே சொந்தமாக வச்சு அங்கேயே வாழ்வாதாரத்தை தேடி தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் இவங்க. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கங்களும் கார்ப்பரேஷன்ஸும் லாப நோக்கில் செயல்படும் உலகமும் நுகர்வு கலாச்சாரமும் இவங்களை எல்லாம் வளர்ச்சிகளுக்கு ஏதோ இருக்கின்ற தடை கற்களாகவே பார்த்து பழகிட்டாங்க. அப்படி தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நாம் வாழணும்னு அவங்கள அழிக்கிறோம் பாருங்க, அது தப்பு. அதை நிறுத்தணும். சங்கீதம் 82, 3, 4 வசனங்கள். இந்த வசனங்களில் ஒரு முக்கியமான வரி இருக்கு. என்னன்னா, எளியோர், திக்கற்றவர், சிறுமையுற்றோர், வறியோர், இவங்க எல்லாரையும் பொல்லாரின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். யார் இந்த பொல்லார்? அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் பொல்லார். மொத்த உடம்பு சேர்ந்து வளர்றதுக்கு பேர் தான் வளர்ச்சி. யாராவது காது நல்லா கேட்கணும்னு ஒரு காதை வெட்டிட்டு இன்னொரு காதை மட்டும் வச்சுக்குவாங்களா? கண்ணு நல்லா தெரியணுன்றதுக்காகவே ஒரே ஒரு கண்ணை மட்டும் பிடுங்கி பெரிஞ்சிருவாங்களா? இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ்கின்ற இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் அப்படித்தான் இருக்கிறது. வளர்ச்சி என்பது என்ன? விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களை தூக்கி போடுவது அல்ல வளர்ச்சி. அவர்களையும் சேர்த்து அவர்களும் இந்த உலகத்தில் வாழ ஒரு உலகத்தை உருவாக்குவது தான் வளர்ச்சி. பழங்குடியின மக்கள் பழங்குடியின வாழ்க்கையை வாழ்வதனால் அவங்க இந்த உலகத்தில் இருக்க திராணியற்றவர்கள் அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய அடையாளமும் அவர்களுடைய உரிமைகளும் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக யாரோ அவர் அப்பாவியை அழிப்பது வளர்ச்சி அல்ல. சங்கீதம் 82 சொல்வது போல, சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். அந்த நியாயத்தில்தான் உண்மையான வளர்ச்சி இருக்கிறது. அனைவரையும் அடக்கிய, ஒருங்கிணைந்த, ஒற்றுமையான, எல்லாரும் வாழக்கூடிய ஒரு உலகம், எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை அடைய, அதை நோக்கி பயணிக்க கடவுள் நம்மையும் நம் உலகத்தையும் வழி நடத்துவாராக. ஆமென்.